குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கோர்ஸ் அகாடமி. டெய்லி கண்டபஸ்டில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 29, 2026 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டபஸ் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம டெய்லி கண்டபஸ்டில் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்றே கிடைக்கும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நமது பயிற்சி மையம் சார்பில் 2026 நடைபெறக்கூடிய அனைத்து போட்டித் தேர்வுக்குமான அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் கொடுத்துருவோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டபஸ் பார்த்துடலாம். மகாராஷ்டிரா துணை முதல்வரான அஜித் பவார் வந்து பார்த்திங்கன்னா 66. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் பிரச்சாரத்துக்காக பயணம் செய்த போது சிறிய ரக அதாவது லியர்ஜெட் 46 அப்படின்ற விமானம் பூனேயில் வந்து பார்த்திங்கன்னா பராமதியில் வந்து பார்த்திங்கன்னா தரையிறங்கும் போது கட்டுப்பாட்டை இழந்து வந்து பார்த்திங்கன்னா மோதி விபத்துக்குள்ளானது. இதில் வந்து பார்த்திங்கன்னா விமானிகள் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 பாதுகாவலர் உட்பட அஜித் பவார் உள்ளிட்ட 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்துட்டாங்க. ஓகேங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா அதாவது பரபரப்பான அரசியல் சூழல். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் புதன்கிழமை தொடங்கியது. நடப்பாண்டில் முதல் கூட்டத்தொடர் என்பதால் இரவையில் கூட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா உரையாற்றிருக்காங்க. அவங்க குறிப்பிடும்போது கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளனர். நாடு முழுவதும் பல்வேறு சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் மொத்தம் 95 கோடி பேர் வந்து பார்த்திங்கன்னா பலனடைஞ்சு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் இதுவரை 11 கோடிக்கு மேற்பட்டோர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. கடந்த ஆண்டு நாட்டில் இதுவரை இல்லாத அளவாக 35 கோடி டன் உணவு தானிய உற்பத்தி வந்து பார்த்திங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. ஓகேங்களா? 15 கோடி டன் அரிசி உற்பத்தி அளவில் முதலிடத்தை வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கோம். கைபேசி உற்பத்தியில் உலகின் 2வது பெரிய நாடாக வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கடந்த நிதியாண்டின் முதல் 5 மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா கைபேசி ஏற்றுமதி 1 லட்சம் கோடியை கடந்து இப்போது 100க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியா மின்சார வாகனங்களையும் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுமதி செய்ய தொடங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாட்டோட ஒரு முக்கியமான ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு மகளிர் வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு திட்டம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் உலக மகளிர் உச்சி மாநாடு வந்து பார்த்திங்கன்னா நடைபெற்றுச்சு. அது நிறைவடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் முக்கியமானது தமிழ்நாடு மகளிருடைய வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்காக தமிழ்நாடு வி சேஃப் அப்படின்ற திட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கியிருக்காங்க. அந்த திட்டத்தோட பேர் ஞாபகம் நம்ம எஸ்டர்டே வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தோம். சரிங்களா? அடுத்தது குடும்பங்களின் வாழ்க்கை நிலைமைகள் மற்றும் வருமான பங்கீடு குறித்த விவரங்களை வந்து பார்த்திங்கன்னா வழங்க முதல் முறையாக தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பை வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு நடத்திருக்கிறாங்க. இந்த எண்ம கணக்கெடுப்பு பணிகள் வந்து பார்த்திங்கன்னா தயார் நிலையில் 2 நாள் பயிலரங்கம் வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் நடந்திருக்கு. மத்திய அரசின் புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்கத்துறை அமைச்சகத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா தேசிய புள்ளியியல் அலுவலகம் முதல் முறையாக நடத்தும் தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பு மற்றும் பதிவு செய்யப்பட்ட சேவைத்துறை நிறுவனங்களுக்கான வருடாந்திர கணக்கெடுப்பு வந்து பார்த்திங்கன்னா நடத்திருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த கணக்கெடுப்புகள் நிகழாண்டு ஏப்ரல் முதல் ஓராண்டு காலத்துக்கு நடத்தப்படும். தேசிய குடும்ப வருமான கணக்கெடுப்பு ஏற்கனவே 1990 வந்து பார்த்திங்கன்னா நடத்த திட்டமிட்டு அந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு. ஓகேங்களா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவோ அதை மட்டும் பார்த்தா போதும். ஓகேங்களா? அடுத்தது ஒரு முக்கியமானது தமிழகத்தில் காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ தேவராஜ சுவாமி கோயில் சடங்கு வழிபாடு தொடர்பாக தென்கலை மற்றும் வடகலை வைணவ பிரிவுகளுக்கிடையே வந்து பார்த்திங்கன்னா நீண்ட காலமாக நிலவி வரும் சர்ச்சைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்வு காண ஓய்வு பெற்ற நீதிபதியான சஞ்சய் கிஷன் கவுல் அவர் வந்து பார்த்திங்கன்னா மத்தியஸ்தராக வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா நியமிச்சிருக்காங்க. ஓகே, இந்த பேர் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ரீ வைணவத்தில் உள்ள தென்கலை மற்றும் வடகலை பிரிவுகளுக்கிடையே சர்ச்சை 200 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள ஸ்ரீ தேவராஜ சுவாமி கோயில் சொல்லுவாங்க, அதாவது வரதராஜ பெருமாள் கோயில். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய தலங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயில் சடங்குகள் செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வடகலை தென்கலை அப்படின்ற இரு பிரிவுகளிடையே வந்து பார்த்திங்கன்னா மோதல் ஏற்படுது. இதை தடுக்கும் விதமாக மத்தியஸ்தம் செய்ய அதாவது ஓய்வு பெற்ற நீதிபதியான சஞ்சய் கிஷன் கவுல் அவர் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றம் நியமிச்சிருக்காங்க. அவருடைய பேர் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வந்த திட்டத்துடைய பேர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வளர்ந்த பாரத ஊரக வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார உறுதியளிப்பு திட்டம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது இதுவரை விமான விபத்தில் உயிரிழந்த தலைவர்களுடைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் முதல் முறையாக 1969 வந்துன்னா இந்திய அணுவிஞ்ஞானியான ஹோமி ஜஹாங்கீர் பாபா வந்து பார்த்திங்கன்னா 1966 ஜனவரி 24 சர்வதேச மாநாட்டில் பங்கேற்க வந்து பார்த்திங்கன்னா ஏர் இந்தியா விமானத்தில் ஃப்ரான்ஸ் என்ற போது அங்குள்ள மவுண்ட் பிலாக் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா விமானம் வெடித்து சிதறி விபத்துக்குள்ளாச்சு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவருக்கும் கொடுத்துருக்காங்கன்னா இந்த டீட்டெயிலை வந்து பார்த்திங்கன்னா நான் கட் பண்ணி நம்ம குரூப்பில் போடுறேன், நீங்கள் சும்மா ஓரளவு பார்த்துக்கோங்க. சரிங்களா? அடுத்தது
இந்திய சரக்கு போக்குவரத்து துறை கார்பன் உமிழ்வை குறைக்கும் நோக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 30,000 LNG மற்றும் மின்சார கனரக வாகனங்களை இயக்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸார் குழுமம் வந்து பார்த்திங்கன்னா திட்டமிட்டிருக்கு. இதற்காக நாடு முழுவதும் 100 LNG எரிபொருள் மற்றும் சார்ஜிங் மையங்களை அமைக்கப்பட இருக்குது. ஓகேங்களா, ஆண்டுக்கு சுமார் 10 லட்சம் டன் கார்பன் வெளியேற்றத்தை தடுக்க இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான திட்டம், சுற்றுச்சூழல் திட்டமாக வந்து பார்த்திங்கன்னா கவனிக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது கும்பகோணத்தில் நடைபெற்ற வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மாநாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் 5 அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காரு. மாநாட்டில் முதல்வர் பேசுகையில் தமிழ்நாடு வாக்கப் வாரியத்தில் பதிவு செய்துள்ள 1537 உலேமாக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியமாக 3000ம் 44 பேருக்கு குடும்ப ஓய்வூதியமாக 1500 வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருந்தது. இதை வந்து பார்த்திங்கன்னா 5000 மற்றும் 2500 உயர்த்திருக்காங்க. ஓகேங்களா, உலமாக்கல் நல வாரியத்தில் 15,600 பேர் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக 1000 உலமாக்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்குவதற்கான மானியம் 25,000லேருந்து 50,000 உயர்த்தி வழங்கியிருக்காங்க. சென்னை மதுரையில் ஏற்கனவே வாக்கப் தீர்ப்பாயம் செயல்படுவது போன்ற கோவையிலும் கூடுதலாக ஒரு தீர்ப்பாயம் வந்து அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கல்லறை தோட்டம் கபஸ்தான் இல்லாத இடங்களில் மாநகராட்சிகளால் அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு அவை அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு உயர்நிலை மற்றும் மேல்நிலைப் பள்ளிகளில் 10 உருது நடத்தக்கூடிய உருது மொழி ஆசிரியர் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முதல்வர் தெரிவிச்சிருக்கிறார். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கண்டபஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பு இல்லை. டெய்லி கண்டபஸை டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. 2026 ஆண்டுக்கான அனைத்து போட்டித்திற்குமான அப்டேட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம நீங்கள் வந்து டெலிகிராமில் சர்ச் பண்ணாலே வந்துடும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். சரிங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.